1872ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கல்கத்தாவில் பிறந்தவர் அரவிந்தர். 7 வயசுல படிக்கிறதுக்காக தன் சகோதரர்களோட இங்கிலாந்துக்கு போனார். 1893ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் தன்னோட 21வது வயசுல இந்தியா திரும்பினார். அப்போ ஒரு நாள் கயால இருக்க விஷ்ணு கோயிலுக்கு போனார். சன்னதியில விஷ்ணுவோட பாதங்கள் முன்னாடி நின்று அதை பார்த்தப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய பக்தி அலை உருவாகி அது தன்னை முழுசா மூழ்கடிக்கிறத உணர்ந்தார். மெய்சிலிர்த்து போனார், கண்ணீர் வடிச்சார். அவருக்கு நம்ம சாஸ்திர நூல்கள் பற்றிய அறிவோ யோக அனுபவங்களோ அது மேல விருப்பமோ இல்லை. அவரோட அந்த முதல் தெய்வீக அனுபவம் அவரை ஒரு புது மனுஷரா, அடக்கமான விஷ்ணு காதலரா, தெய்வீக தூதரா மாத்துச்சு. அப்புறம் பரோடா சமஸ்தானத்திலையும் கொஞ்ச நாட்கள் கல்லூரியிலையும் வேலை செஞ்சார். 1894ஆம் வருஷம் ஒரு நாள் குதிரை வண்டியில போயிட்டு இருந்தார். அது ஒரு ஆரவாரமோ சத்தமோ கூச்சலும் நிறைஞ்ச வீதி. அப்போ திடீர்னு விபத்து ஏற்படுற ஒரு அபாய சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல கடவுள் அவருக்கு உள்ளிருந்து மேலே எழும்பி அந்த ஆபத்தை தடுக்கிற காட்சியை பார்த்தார். அவர் தலைக்கு மேல ஒரு வலிமையான தலை, அழிவே இல்லாத அமைதியான ஒரு முகம், பரந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை நிறைஞ்ச பார்வை. அவரோட தலைமுடி சூரியனோடையும் தென்றலோடையும் கலந்திருந்தது. உலகம் அவரோட இதயத்துல இருந்தது. அந்த மகா உருவம் அவர்னு உணர்ந்தார். அவருக்குள்ள அந்த நித்தியமானவரோட அமைதியும் வலிமையும் குடியேறுச்சு. இதெல்லாம் ஒரு நொடிதான். எல்லாம் திரும்பி பழையபடி மாறிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1906ல் கல்கத்தா தேசிய கல்லூரியில முதல்வராக ஆனார். இந்திய விடுதலை போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டார். அதனால 1907ஆம் வருஷமும் 1908ஆம் வருஷமும் 2 தடவை சிறைக்கு போனார். ஒரு சமயம் அவர் சிறையில தனிமையில தியானத்துல இருந்தப்போ அவருக்கு விவேகானந்தரோட குரல் கேட்டுச்சு. சுவாமி விவேகானந்தர் 1902ஆம் வருஷம் ஜூலை 4ஆம் தேதியே காலமாகி இருந்தார். ஆனா அரவிந்தர் சிறை அறைக்குள்ள விவேகானந்தரோட இருப்பை உணர்ந்தார். அவர் அரவிந்தருக்கு உயர்ந்த உண்மை உணர்வு எப்படி செயல்படுதுங்கிற வழிமுறைகளை எடுத்து சொன்னார். கிட்டத்தட்ட 1 மாச காலம் அரவிந்தருக்கு அந்த பயிற்சியை விவேகானந்தர் கொடுத்தார். அந்த முழு விஷயமும் அரவிந்தருக்கு மனசுல பதியிற வர அவர் விடல. ஆனா அதை பத்தி மட்டும்தான் அவர் பேசினார். அதுக்கப்புறம் அரவிந்தர் இன்னும் உயர்ந்த நிலைகளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இருந்தே அரவிந்தர் சிறைச்சாலை சுவர்களுக்குள்ள சிறை வைக்கப்பட்டதா உணரல. அவரை சூழ்ந்திருக்கிறவர் வாசுதேவர்னு உணர்ந்தார். அவர் அறைக்கு முன்னாடி இருந்த மரம் இல்ல வாசுதேவர்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் அறை கதவுகள்ல இருந்த கம்பிகள்லையும் வாசுதேவரை பார்த்தார். அவரை காத்து காவல்ல வச்சிருந்தது நாராயணன் தான் உணர்ந்தார். அவர் போர்த்திக்கிட்ட போர்வைகள்ல ஸ்ரீ கிருஷ்ணரோட கைகள் அவரை அரவணைக்கிறத உணர்ந்தார். சிறையில் இருக்க கைதிகள், திருடர்கள், கொள்ளைக்காரங்க, மோசடி செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குள்ளேயும் வாசுதேவரை பார்த்தார். அந்த இருண்ட ஆன்மாக்கள்லையும் தவறா பயன்படுத்தப்பட்ட உடல்கள்லையும் அவர் பார்த்தது நாராயணனை தான். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் யார் என்ன எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்களோ, எல்லாத்துலேயும் என்னையே பார்க்குறாங்களோ அவங்க என்னை இழக்கிறதில்ல, நானும் அவங்கள இழக்கிறதில்லைன்னு சொல்லியிருப்பார். அந்த பக்குவ நிலையை அடைஞ்சிருந்தார் அரவிந்தர். அரவிந்தரோட இந்த அனுபவங்கள் எல்லாம் தான் கல்வியில தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞரை, ஒரு தீவிர சுதந்திர போராட்ட வீரரை நமக்கு பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை நிறுவன ஒரு சிறந்த ஆன்மீக தலைவராக ஸ்ரீ அரவிந்தரா நமக்கு அறிமுகப்படுத்துச்சு.